ஆனந்தபுரம் அந்த கிராமத்தோட பேரு. அங்க சண்முகம் ஜானகி அப்படிங்கிறவங்க கட்டிட வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களோட ஒரே பையனான கார்த்திகை படிக்க வச்சிட்டு இருந்தாங்க. கார்த்திக் நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும் அப்படிங்கிறது தான் ஜானகிக்கும் சண்முகத்துக்கும் இருக்கிற பெரிய ஆசையே. ஜானகியும் சண்முகமும் ஒரே இடத்துல தான் கட்டிட வேலைக்கு போறாங்க. மேல் வலிக்குதுன்னு ரெண்டு பேத்துல ஒருத்தர் லீவ் போட்டாலும் அன்னைக்கு நாள் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் போகும். தான் இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பையன்கிட்ட இதை வெளிக்காட்டவே கூடாது, இதை காட்டினா அவன் படிப்பு வீணாமாயிடும் அப்படின்னு தனக்குள்ளேயே இந்த கஷ்டங்களை வச்சுப்பாங்க. எப்பவும் போல சண்முகம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவர் கூட வேலை பார்க்குற நெருங்கிய நண்பனான ராமமூர்த்தி அங்க வராரு. நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை சண்முகம், நாங்களும் தான் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், அதுக்குன்னு அவ்வளோ பெரிய ஸ்கூல்ல அவ்வளோ காசு செலவு பண்ணியா படிக்க வைக்கணும், ஏன் இங்கெல்லாம் நல்ல படிப்பே சொல்லி கொடுக்க மாட்டாங்களா? அப்படி இல்லை ராமமூர்த்தி, நம்ம அம்மா அப்பாவுக்கு தான் படிக்க வைக்க வசதி இல்லாதனால கல் மண்ணு தூசின்னு நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுச்சு. அவன் நல்லா படிக்கிறான், அவன் படிக்கிற படிப்புக்கு இந்த மாதிரி ஸ்கூல்ல போட்டா நாளைக்கு பெரிய ஏசி போட்ட ரூம்ல உட்காந்து வேலை பார்ப்பான்ல, அவன் நல்லா இருந்தா தானே எனக்கு சந்தோஷம். அது வரைக்கும் இதெல்லாம் எனக்கு கஷ்டமாவே தெரியல, அப்போ இதெல்லாம் நினைச்சு பார்த்தா சந்தோஷமா தான் இருக்கும். எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேன், எப்படியோ போ. சரி சரி, உன் பையன் ஸ்கூல்ல காசு கேட்டாங்கன்னு சொன்னால, 8000 ரூபா தான் புரட்ட முடிஞ்சது, இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுதான்னு பாரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புனாரு ராமமூர்த்தி. கார்த்திக்காக எவ்வளோ தூரம் வேணாலும் உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிற சண்முகத்துக்கு கொஞ்சம் கூட குறை இல்லாதவதான் ஜானகி. அவளுக்கு சண்முகமும் கார்த்திக்கும் தான் உலகமே. அவங்க ரெண்டு பேருக்காக அவ என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருந்தா. ஒரு நேரம் சாப்பாடு தான் இருக்கு அப்படின்னாலும் அதை ரெண்டு பேருக்கும் பகிர்ந்து போட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லா பட்னியா கூட நிறைய வாட்டி இருந்திருக்கா. இப்படி ஜானகியும் சண்முகமும் கஷ்டமே தெரியாம கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்த கார்த்திக் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே சென்னையில ஒரு பெரிய கம்பெனில வேலைக்கு சேர்ந்தான். சென்னைக்கு வேலைக்கு சேர்ந்த புதுசுல அடிக்கடி அப்பா அம்மாவை பார்க்க வந்த கார்த்திக் நாளடைவுல போன் கால்லயே அப்பா அம்மாவோட பேச ஆரம்பிச்சான். எப்பவும் போல வேலை முடிச்சுட்டு வந்த ஜானகியும் சண்முகமும் தம் வீட்டுக்கு முன்னாடி புது கார்ல பையனை பார்த்ததும் ஓடி போய் கட்டி பிடிச்சு, என்னையா எப்படி இருக்க, ஏன் முகம் எல்லாம் இவ்வளோ தாடி விட்டுருக்க, ஐயோ எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்ட, ஜானகி நான் போயிட்டு நல்லா நாட்டுக்கோழியாக வாங்கிட்டு வரேன், புள்ள பசியோட வந்திருப்பான், நல்லா காரசாரமா குழம்பு வை அப்படின்னு தலைகால தெரியாம குதிச்சாரு சண்முகம். அப்பா கொஞ்ச நேரம் அமைதியா தான் இரேன், நான் என்ன சொல்றேன்னு ஃபர்ஸ்ட் கேளு. நான் வர்ற வழியிலே பசின்னு சொல்லி நல்லா ஹோட்டல்ல சாப்பிட்டு தான் வந்தேன். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு தங்க போறதெல்லாம் கிடையாது, நான் இன்னும் கொஞ்சத்துல கிளம்பிடுவேன் அப்படின்னு கொஞ்சம் கடுப்பா பேசினாங்க கார்த்திக். கார்த்திக் சொல்ல போற அந்த முக்கியமான விஷயத்துல ஜானகியோடதும் சண்முகத்தோடதும் தலையெழுத்தே மாறப்போகுது. அது பார்க்கணும்னா சாஜி சொல்லும் கதைகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 வீடியோட நான் உங்களை பார்க்குறேன். பாய்.